இது ஒரு ஜோதிட பதிவுங்க. 9 கிரகங்களை வலுப்படுத்தணும்னா சில எளிதான வழிகளை கடைபிடிச்சிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், வலுப்படுத்திக்கலாம், ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், திருப்தி பண்ணிக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா, சூரியனை நீங்கள் தினமும் காலையில் சூரியனுக்கு நீர் அர்ப்பணிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கனாலே சூரியன் வலுப்படுத்திக்கலாங்க. அடுத்து சந்திரனை வலுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை நல்ல நறுமணமாக வச்சுக்கோங்க. எப்பயுமே நல்ல வாசம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து செவ்வாயை வலுப்படுத்தணும். வீக்காக இருக்கவங்களாம் என்ன பண்ணுங்கன்னா, தினமும் 15 நிமிடம் தரையில் அமர்ந்து அப்புறம் எந்திரிங்க பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் எல்லோரும் சொல்கிறது தான் நானும் சொல்லிகிட்ருக்கேன், சரிங்களா? நல்லா சிரிக்காதீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயம் தானே. புதன் வீக்காக இருக்கவங்க என்ன பண்ணுங்க, கண்ணாடி முன்னால் நின்று பேசி பயிற்சி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல இது பலன் தெரியும், சரிங்களா? புதன் வீக்காக இருக்கவங்க நல்லா எல்லாத்துட்டையும் சுமூகமாக பேச முடியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி பேசி பயிற்சி செஞ்சுக்கோங்க. வியாழன் வலுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்னன்னா, உணவு நல்ல அமைதியான சாத்வீகமான ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்கள் மனநிலையும் அமைதியாக இருக்கும். அப்போ வலுப்படுத்துன மாதிரி ஆகும், சரிங்களா? சுக்கிரனை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், எப்பவுமே சுக்கிரன் வாகனங்கள்லாம் கொடுப்பாரு இல்லையா? அந்த வாகனத்தை சுத்தமாக வச்சுருந்தாவே போதுங்க. அந்த சுக்கிரன் ஹாப்பி, உங்களுக்கு வலுப்படுத்தின மாதிரி ஆகிடும். சரி, சனி பகவானை வலுப்படுத்தணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, வேலைக்காரங்க, ஏழைகள் மற்றும் பிச்சைக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா? அவங்களெல்லாம் மதித்து நடந்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அடுத்து ராகு கேதுவை பற்றி பார்க்கணுன்னா சரியான நேரத்தில் தூங்கி எந்திரிச்சாவே போதுங்க. கேதுவை பற்றி பார்க்கணுன்னா தடங்கலாகும் ஆகிறது தான். அதனால அந்த தடங்கலான விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிலுவையில் இருக்கிற எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உங்கள் 9 கிரகங்களையும் வலுப்படுத்துறதுக்கு உண்டான எளிதான வழிகள் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். பலன் கிடைச்சதுன்னா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பிங்க.